வணக்கம் நண்பர்களே. சர்வதேச தமிழர் வர்த்தக மாநாடு 2025. ஆம் நண்பர்களே, மிகவும் கோலாகலமாக மிகவும் சிறப்பாக அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு வருகின்ற டிசம்பர் மாதம் 2025 22, 23, 24, 25 தேதிகளில் மலேசியாவில் உள்ள ஷா அலாம் அப்படின்ற இடத்தில் மிகவும் சிறப்பாக இந்த ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு பொருட்கள் தரணியெங்கும் செல்ல வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு தமிழ்நாட்டு பொருட்களை உலகமெங்கும் செல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இந்த மாநாட்டுடைய நோக்கம். இந்த மாநாட்டை பற்றி ஒரு முழு விவரம் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நாங்கள் வெளியிட்டோம். ஆம் நண்பர்களே, 22ஆம் தேதி தமிழ்நாட்டிலிருந்து ஏறக்குறைய ஒரு 50 தொழில் முனைவர்கள், ஒன்று ப்ராடக்ட் வச்சிருக்கலாம் அல்லது அவங்க சர்வீஸ் வச்சிருக்கலாம், அவங்களே தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்கள் அங்கே கூட்டு வரோம். 22ஆம் தேதி மாலை எல்லாரும் அனைவரும் வந்து அந்த ஹோட்டலில் வந்துருவாங்க. 23ஆம் தேதி தமிழர் வர்த்தக சங்கம் அவங்களுடைய ஆண்டு விழா, 4வது ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. அதில் ஏறக்குறைய ஒரு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், வியாபாரிகள், தொழில் முனைவோர்கள் அங்கே வரவிருக்கின்றார்கள். ஸோ இந்த நிகழ்வில் உங்களுடைய ப்ராடக்ட், உங்கள் சர்வீஸ் வந்து ஒரு 1000 பேருக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இதன் மூலம் உங்களுடைய ப்ராடக்டை வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல கட்டமைப்பு. இந்த நிகழ்வில் ஏறக்குறைய ஒரு 10க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் வராங்க. அந்த பிரதிநிதிகள் சிங்கப்பூர்ல இருந்து பிரதிநிதி திரு ஹபீப் அவர்கள் வரார்கள், திரு தாமோதரன் அவர்கள் கொரியா தமிழ்ச்சங்கத்திலிருந்து வரார்கள், ரஷ்யா தமிழ்ச்சங்கத்திலிருந்து சாமிப்பன் சேகர் அவர்கள் வருகின்றார்கள், ஆஸ்திரேலியாவிலிருந்து திரு ரவி ரகுபதி அவர்கள் வரவிருக்கின்றார்கள், அண்ட் திரு ராஜேந்தர் பூபதி சிஓ நிர்வாகி ஆர்பிஜி குரூப். இந்த நிகழ்வுக்கு ஒரு பக்கபலமா நமக்கு எல்லா உதவி செய்து கொண்டிருக்க என்னுடைய நண்பர், என்னுடைய தம்பி என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 6 கண்ட்ரிலிருந்து என்னோட கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. இதையும் தாண்டி இலங்கையிலிருந்து ஏறக்குறைய 20 நபர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தொழில் புரட்சி. இந்த தொழில் புரட்சி மூலமாக தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை மாற்றுவது மட்டுமல்லாது உலக பொருளாதாரத்துக்கு இது ஒரு முன்னோதரமாக தெரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெரிய நோக்கம். இந்த மாதிரி நிகழ்வு உலகத்துல எங்கேயாவது நடந்திருக்கா? தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் தொழில் முனைவருக்காகவும் நடந்திருக்கா அப்படின்றால் உலகத்திலே இதுவரைக்கும் நடக்கவில்லை. முதலாக தமிழ்நாட்டு பொருட்கள், தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரத்தை உலகம் ஃபுல்லா கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதுக்கு மேல என்னெல்லாம் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100க்கும் மேற்பட்ட ப்ரெஸ்ல வந்து நம்மளுடைய இம்ப்ரெஷன் வந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட ப்ரெஸ் ரிலீஸ் நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் ஒரு 3 இடத்துல ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணோம். ஒரு நல்ல வரவேற்பு. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க, இப்படி நிகழ்வு நடக்குமா அப்படின்ற ஆச்சரியத்திலையும் ஒரு கண்ணோட்டம் இருக்கிறாங்க நண்பர்களே. இதையும் தாண்டி 23ஆம் தேதி தமிழர் வர்த்தக சங்கம் அவங்களுடைய ஆண்டு விழாவை கொண்டாடினார்கள். அதில் அங்க வரக்கூடிய விருந்தினருக்கு ஏறக்குறைய ஒரு 1000க்கும் மேற்பட்ட விருந்தினருக்கு வந்து ஒரு சிறுதானிய சாப்பாடை வந்து நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம். மதிய விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அந்த நிகழ்வை வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு யூனியன் மூலமாக ஒரு உலக சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ரெடி பண்ணியிருக்கோம் நண்பர்களே. இதையும் தாண்டி இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய, ஸ்டால் போடக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு ஈவெண்ட் ஒரிஜினல் சர்டிபிகேட்டும் பார்ட்டிசிபென்ட் அப்படின்றது கொடுக்கணுன்ற ஒரு பெரிய ஆவல் இருக்கும் நண்பர்களே. 23ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷன் நைட்டு 9 மணிக்கு அது நடக்கும். அங்க ஒரு சிறுதானிய மதிய விருந்தை தாண்டி ஒரு சிறுதானிய உலக சாதனை நிகழ்வும் அங்கு நடந்தேற உள்ளது. அன்று முடித்துவிட்டு 24ஆம் தேதி ஒரு பிசினஸ் நெட்வொர்க் மீட்டிங். தமிழ்நாட்டிலிருந்து ஏறக்கூடிய ஒரு 50 தொழில் முனைவர் வராங்க. மலேசியால ஒரு 50 தொழில் முனைவர்கள், இருவரும் கலந்துரையாடக்கூடிய ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு 24ஆம் தேதி ரெடி பண்ணியிருக்கோம். அதிலும் குறிப்பா முக்கியமா இந்த 100 பேர் வந்து நாங்க சொல்லக்கூடிய ஐசிடி ஹோட்டல்ல ஸ்டே பண்ணணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பம் வச்சிருக்கோம். அப்பதான் நீங்க 3 நாட்கள் அங்க இருக்கும்போது அவங்களை பலதரப்பட்ட டைம்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு, பிசினஸ் இன்டகிரேஷன் பெஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு வாய்ப்பை ரெடி பண்றோம் நண்பர்களே. இதுவும் குறிப்பா வந்து உங்களுடைய பொருட்கள் எல்லாம் இங்கேருந்து கொண்டு போனோம்னா அதுக்கு உண்டான கட்டமைப்பு ஏற்பாடும் நம்ம செஞ்சிருக்கோம். உங்க பொருளை எடுத்து போனோம்னா எங்களுடைய வேற ஒரு சென்னையில் இருக்கு, அந்த கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்க சார்பா இந்த பொருட்களை எக்ஸிபிஷன் எங்க நடக்குதோ அந்த இடத்துல கொண்டு
சேர்க்கக்கூடிய அந்த ஒரு மாபெரும் பணியை நாங்கள் செய்தோம். இதையும் தாண்டி உங்க பொருட்கள் ஃபுட் ப்ராடக்டா இருக்குது, ஒரு 100 கிலோ எடுத்து வரீங்க, உங்களால ஒரு 50 கிலோ விற்குது, ஒரு 50 கிலோ விற்க முடியல அப்படின்னா அந்த பொருட்களையும் நான் வாங்குறதுக்கு நாங்க ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால வெளியே அங்கேருந்து வரும்போது நீங்க அந்த பொருட்களை தூக்கிட்டு வர வேண்டாம், அங்கேயே வாங்கிக்கிறோம். அன்னைய நாள் 24ஆம் தேதி 55 லட்சம் ரூபாய்க்கு நாங்க ஒரு ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்ற விஷயத்த போன வீடியோல நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயம் நிறைவேற உள்ளது. நண்பர்களே, இதையும் தாண்டி இந்த நிகழ்வின் மூலமாக, இந்த கட்டமைப்பு மூலமாக எந்த ஒரு தமிழனும் எந்த இடத்திலும் ஏமாற்றம் அடைந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லா நிகழ்வையும் சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு ஒரு பொறுப்பேற்று நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே, நீங்க ஆர்டர் எடுத்தீங்க, கடைசியா வரக்கூடிய விஷயம் எக்ஸிபியூஷன் என்ன சார் அப்படின்னா, தமிழ்நாட்டில இருந்து பொருள் திரும்ப மலேசியா போகணும் அப்படின்னா ஒரு டன் ஆர்டர் எடுத்தீங்கன்னா அதை நீங்க நேரடியா நீங்க அனுப்ப தேவையில்லை. எங்களுடைய கட்டமைப்பு சென்னை இருக்கக்கூடிய வேற கொடுத்தீங்கன்னா உங்களோட சார்பா நாங்க அந்த பொருளை மலேசியா கொண்டு போகக்கூடிய வேலையும் நாங்கள் செய்து கொடுப்போம். ஸோ நண்பர்களே, இதன் மூலமாக தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஏற்பாடு. இதையும் தாண்டி மலேசியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய தொழில் முனைவை உருவாக்குவோம். இந்த ஒரு அமைப்பின் மூலமாக நாங்க சமூகம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்ற விஷயத்த கையில் எடுத்திருக்கோம். சமூகம் சார்ந்த பொருளாதாரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு தொழில் முனைவை உருவாக்கணும் அப்படின்னு தான் நோக்கம். அதன் அடிப்படை பார்க்கும்போது இந்த நிகழ்வு முழுவதும் எதை முன்னிறுத்துறோம் கேட்டா, சிறுதானிய ப்ராடக்டை முன்னிறுத்துறோம். அதையும் தாண்டி டிஷர்ட் மேனுஃபேக்சர் பண்றவங்க வராங்க, ட்ரோன் பண்றவங்க வராங்க, டெக்னாலஜி பண்றவங்க வராங்க, அது போக சாரீஸ் மேனுஃபேக்சர் பண்றவங்க வராங்க, அது போக டான்ஸ் கம்பெனி பெரிய நிறுவனங்கள் வராங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த டான்ஸ் மூலமா நிறைய தொழில் முறை உருவாக்க முடியும் அப்படின்ற விஷயத்துக்காக அவங்களும் வராங்க. பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய துறை சார்ந்த வல்லுநர்கள் உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்க போறாங்க. இதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை நம் உலகம் முழுவதும் செய்ய காத்திருக்கிறோம். இன்னும் கடைசி 2 விஷயங்களை நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். இந்த நிகழ்வு மலேசியா முழுவதும் ஒரு பேசும் பொருளாக ஆக்க வேண்டும். ஒரே காரணத்துக்காக மலேசியா இருக்கக்கூடிய 12 மாகாணத்திலையும் 12 பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு பஸ்லையும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அவங்களுடைய டியூட்டி ஒவ்வொரு மாகாணத்திலிருந்து 30 பெண்களை அங்கேருந்து கூட்டுற ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஸோ 23ஆம் தேதி மலேசியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாகாணங்களுக்கும் பீப்புள் அங்கே வர போறாங்க. அதனால உங்களுடைய பொருட்களையும் உங்களோட சர்வீஸ் ஒரே இடத்துல இருந்து மலேசியா முழுவதும் நீங்க அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதிரி. ஸோ நண்பர்களே, இந்த மாநாட்டுக்கு ஆண்களாக இருந்தால் நம்முடைய பாரம்பரிய உடை வேட்டி சட்டைகளையும், பெண்களாக இருந்தால் சாரியில வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் பூர்த்தியுள்ளோம். நண்பர்களே, வாருங்கள் ஒன்று கூடுவோம். ஒரு வளமையான தமிழகத்தையும் வலிமையான இந்தியாவும் உருவாக்குவோம். ஒற்றுமை என்பதே நமக்கு பெரிய பலம். அந்த ஒற்றுமையோடு ஒரு பெரிய மாற்றத்திற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு முன்னேற்பாடாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் 22ஆம் தேதி மலேசியாவில் சந்திக்க அவளோடு காத்துக்கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.